அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் அருகே 5 மணி நேரத்திற்கும் அதிகமாக மழை பெய்ததால் குளங்களில் நீர் நிரம்பி வழிந்தது. திண்டுக்கல், வேடச்சந்தூர், ஆத்தூர், சின்னாளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மழைநீர் தேங்கிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி மேயர் பார்வையிட்டனர். கிராமப்புற பகுதிகளில் பல்வேறு குளங்களில் நீர் நிரம்பியது. ரெட்டியார்சத்திரம் ஒன்றியம், பொன்னிமாந்துறை ஊராட்சி உள்ள ஆலங்குளத்தில் கழிவு நீருடன் குளத்து நீரும் மறுகால் பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறையில் கடந்த 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் மெய்யநாதன் நேரில் ஆய்வு செய்தார். கதிராமங்கலம் கிராமத்தில் மழை நீரில் சாய்ந்து கிடந்த பயிர்களை மெய்யநாதன் பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கனமழையால் அறுவடைக்கு தயாரான 18,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மற்றும் 1000 ஏக்கர் நிலக்கடலை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், கணக்கெடுப்பு செய்யப்பட்டு முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ஆய்வின் போது ஆட்சியர் மகாபாரதி, எம்பி, எம்எல்ஏக்கள், அதிகாரிகள் உடன் இருந்தனர். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.